கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரே உங்களை பாதுகாக்கிறவர், அவரே உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். கோட்டையும் அருணுமாய் இருந்து எந்த சத்துருன் கிரியைகளும் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், கடன் பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், வியாதி என்ற நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், தரித்திரம் என்ற நெருக்கத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையை மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதமாய் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளுக்காக தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை கொடுங்கப்பா. இப்படியே வல்லமினால் நிரப்புவீராக, இப்படியே அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலே இப்படி பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. அற்புதமாய் அதிசயமாய் நடத்துங்க. இப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, மென்மேல எங்களை உயர்த்துவீராக. உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.